அவனை எங்க கிட்ட கொடுங்க, நாங்க பாத்துக்கிறோம், அவனுக்கு தண்டனையை நாங்க கொடுத்துக்கிறோம். இவ்வளவு கோவம் போலீஸோட சண்டை போட்டு அந்த மக்கள் கத்திக்கிட்டு இருக்காங்களே, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா உங்களுக்குமே கோவம் வரும். இப்போ இந்த ரைட் சைடில் ஒருத்தவன ஃபோட்டோவில் பார்க்குறீங்கல்ல, இவன் பேர் முனியராஜ். இவன் தான் இவ்வளோ பேர் அழுகிறதுக்கு முக்கியமான காரணம். இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தோம்னா, ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் 12ஆம் வகுப்பு படிக்கிற பொண்ணு, அந்த பொண்ணு பேர் ஷாலினி. அந்த பொண்ணை தன்னை காதலிக்க சொல்லி வற்புறுத்திக்கிட்டே தெரிஞ்சிருக்கேன். அந்த மேல இருக்க ஃபோட்டோவில் நீங்க பார்க்குற தெருப்பொறிக்கி நாய். அந்த ஈனப்ப அந்த ஸ்கூல் படிக்கிற பிள்ளைய தினமும் ஃபாலோ பண்ணி லவ் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணியிருந்திருக்கேன். அந்த புள்ள பார்த்தீங்கன்னா காதலை மறுத்ததுனால அந்த பிள்ளைய கொலை பண்ணணும்னு திட்டமிடுறேன். இது இவன் ஒருதலையா காதலிச்சதா அந்த பிள்ளை ஏத்துக்கிறல அப்படின்றதுக்காண்டி இந்த பிள்ளைய கொலை பண்ணணும்னு திட்டமிட்டு இன்னைக்கு காலையில பள்ளிக்கூடத்துக்கு போன பிள்ளைய சாலையிலே வச்சு சரமாரியால குத்தி கொலை பண்ணி இருந்திருக்கேன். அப்ப ரத்த வெள்ளத்துல கிடந்த அந்த பிள்ளைய அக்கம் பக்கத்தினர் ரொம்ப வேகமா அந்த பிள்ளைய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருந்திருக்காங்க. இருந்தாலும் அந்த பொண்ணை வந்து காப்பாற்ற முடியல. 12ஆம் வகுப்பு படிக்கிற ஷாலினி அப்படின்ற பொண்ணு பரிதாபமா உயிரிழந்துடுறாங்க இந்த ஈனப்பிறவியால. ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த ஏரியா மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடியும், அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடியும் அவன் வந்து இந்த மாதிரி அந்த பிள்ளைய லவ் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணி அந்த ரோட்ல நின்று அந்த பிள்ளைகிட்ட பாத்தீங்கன்னா பிரச்சனை பண்ணி இருந்திருக்கேன். அதை பார்த்து நிறைய பேர் வந்து அவனை கூப்பிட்டு கண்டிச்சு அனுப்பி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு இப்படி ஒரு வெறிச்செயலை செஞ்சிருக்கேன் அந்த ஒரு ஈனப்பிறவி.